பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே நிறைவேற்றி, அவருடைய அநாதி திட்டத்தை கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்றி, ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு நம்மை ஒரு கருவியாய் தேவன் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவதூதர்கள் சொன்னது, பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் காலங்கள் என்பது நமக்கு ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, எல்லா சபைகளும் உற்சாகமாக கொண்டாடுகிற நாட்கள். எனக்காக ஒரு இரட்சகர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்குள்ள காணப்படுகிற ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார் அப்படின்னாலே நமக்குள்ள ஏதோ ஒரு சில காரியங்களை குறித்த பயம், ஏதோ ஒரு சில காரியங்களை குறித்த ஏக்கங்கள் இருக்கு. அப்படின்னா இந்த நாளிலே கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறது நமக்குள்ளாக இருக்கிற பயத்தை நம்மை விட்டு நீக்கும்படியாக. ஏன்னா அந்த பயம் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நம் தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோடு நம்ம நிற்க முடியாது. அப்போ அந்த பயத்தை நீக்குகிறதற்காக தேவன் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை சொல்லி பலப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களானால், கிறிஸ்மஸ் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில காரியங்களை குறித்த பயம், சில காரியங்களை குறித்த ஏக்கங்கள் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமாய் வாக்கு கொடுத்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறது நமக்கு இருக்கிற பயத்தையும் பாவ சாப கட்டுகளை நம்மை விட்டு நீக்குவதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தது. எனவே தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள், என் இரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பை கொண்டாடுகிற நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, பயமும் திகிலும் நம்ம இருக்கக்கூடாது. எதிர்காலங்களை குறித்தது, இருக்கிற சூழ்நிலைகளை குறித்த பயங்கள் எதுவும் நமக்கு இல்லாதபடிக்கு நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, பயத்தை நம்மை விட்டு நீக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த பயங்கள், எந்த காரியத்தை குறித்து தானே பயங்கள் இருக்கிறது, அந்த பயத்தை நீக்கி போட்டு, அடுத்தது இந்த பயம் இருக்கிற இடத்துல கலக்கமும் இருக்கும். என்ன ஆகிருமோ ஏதாகிருமோங்கிற ஒரு கலக்கம் இருக்கும். ஆண்டவர் தான் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது தனி ஒரு மனிதனுக்காக, ஒரு மார்க்கத்துக்காக அல்ல, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்காக, தான் உண்டாக்கின சிருஷ்டிப்பாகிய மனிதன் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் அவர் வந்தது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நன்மை செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். சத்துருவினுடைய கிரியைகளை முறியடிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்ம மேல இருக்கக்கூடிய சாபங்களை பாவங்களை மாற்றுகிறதற்காக வந்தார். நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுப்பதற்காக தேவன் நம்ம மத்தியிலே வந்தார். இது எல்லா காரியத்துக்காக வந்ததுனால நம்ம எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. எனவே இன்றைக்கு ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற உங்க கவலை எடுத்து போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லப்படுகிறது. உங்க கஷ்டத்தையும் உங்க கண்ணீரையும் உங்கள் வேதனையும் துடைக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களுக்காக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனா உங்களுக்காக பிறந்த ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்றுவார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் பொழுது மாத்திரம் ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது அந்த நேரத்துல மாத்திரம் சந்தோஷமா இருந்துட்டு மற்ற நேரத்துல கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் நிற்கிற உங்களுக்கு தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில சந்தோஷப்படுத்துகிற இயேசு உங்க குடும்பத்திலே பிறக்க போகிறார். உங்க வீடுகளிலே ஆண்டவர் பிறக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர் இதை தான் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே பயப்படாதிருங்கள், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுக்கான ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நீங்க மனமகிழ்ச்சியோடு கொண்டாடணும்.
உங்களுக்குள்ள இருக்கிற கவலைகள் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷத்துக்களை இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனிடத்துல பேசலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிறப்பை இந்த உலகம் முழுவதும் நினைவு கூறுகிற இந்த நாளிலே ஆண்டவரே, உடைய தேவதூதர்கள் மூலமாக அந்த மெய்ப்பொருளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நற்செய்தியாக சொல்லுகிறோம். தகப்பனே, எங்கள் கண்ணீரை, எங்கள் கவலைகளை, எங்கள் வேதனைகளை மாற்றக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உள்ளத்திலும் நீர் பிறந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அப்பா, வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயமாய் பலப்படுத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஆவது எனக்கு ஒரு சந்தோஷமானதாக இருக்குமா என்று சொல்லி யோசித்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க. இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்தி வந்த தேவன், இந்த கிறிஸ்துமஸ் கால சந்தோஷங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் உடைய பிறப்பு எங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டாம். ஆண்டவரே, அனுதினமும் நீர் எங்களுக்குள்ளாக பிறந்து நீர் வெளிப்படும்படிக்கு உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.